அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறையா சப்போர்ட் லைன், நிறைய கொஸ்டின் எல்லாமே என்னோட பர்சனல் நம்பர் நேரில் கூட நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்குற ஒரு சில டவுட்ஸ்க்கு தான் நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு இடையில ரொம்ப நாள் கேட்காம விட்டுட்டீங்க. இப்போ ஒரு வீடியோ நான் இடையில போட்டேன். அதாவது அமைதியாக இருந்துட்டாவே நம்மளுக்கு ஒரு முடிவு வரும், ஒரு சொல்யூஷன் முடிவு வரும், வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோவில். அதை பார்த்துட்டு ஒரு மேடம் கால் பண்ணியிருந்தாங்க. மேம், எந்த விஷயத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க சொல்கிறீங்க? எப்படி அமைதியாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற நபர்களை எதையாவது ட்விஸ்ட் பண்ணி நம்மளை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கோபத்தை உண்டாக்குறாங்க. எனக்கே தெரியுது நம்ம கோவப்படுறோம், இந்த கோவத்துக்கு நோ யூஸ் அப்படின்றது தெரியுது. பட் என்னை வந்து சைலண்ட்டாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அந்த சில விஷயங்கள் நடக்கும்போது அமைதியாக இருக்கணுன்றது என்னோட தாட்ஸ். அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும்போது அமைதியாக இருக்க சொல்லுவாங்க. டீச்சர்ஸாக இருக்கும்போது எல்லாரும் அமைதியாக இருங்க, டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு கான்செப்ட் ஓடும், ஏதாவது ஒரு இடத்துல ஓடும். அப்போ உங்களுக்கு தோணும் உள் மனசுக்குள்ள, இது நம்மளுக்கு பிடிக்கலையே, இதே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் பிடிக்காது, அந்த பர்சனே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை முன்னாடி நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க, அந்த தவறை திருத்தி வாழணும்னு நினைப்பீங்க. அந்த தவறை பற்றி உங்களை வந்து இமேஜினேஷன் பண்ணி இப்படி இருக்கும், அப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க. அந்த தருணங்களில் கோபம் வரும். பட் கோவப்படக்கூடாது, அமைதியாக இருந்துக்கோங்க. அந்த ஒரு சில நேரங்களில் அந்த மனசை கட்டுப்படுத்திட்டு கடவுளே அப்படின்ட்டு நம்மளோட மைண்டை வேற பக்கம் டைவெர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இருக்கும். இந்த சீட்ல இருந்து நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஈஸி. நானும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில காரணத்தில் கோவப்பட்டிருக்கேன். இப்போ நானா ஒரு சில விஷயங்கள் அனுபவ ரீதியாக ஃபீல் பண்ணதுனால தான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, நீங்கள் சொல்கிற விஷயங்களை யாருமே புரிஞ்சுக்கல, இல்லை உங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கல, நீங்கள் எப்படி ஒரு விஷயம், நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணி உங்களை வந்து தவறாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அருணானா இப்படித்தான், இவங்கன்னா இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல கோவப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் என்னதான் அங்கே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு, ஓகே இது இப்படிதான் நடந்திருக்கு, நம்ம பேசுறது தப்பு, நம்ம நடந்துக்கிற முறைகள் தப்பு அப்படின்னு அவங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. நீங்களா போய் அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை புரிய வைக்கவே முடியாது. உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலைன்னா ஸ்கிப் பண்ணி வெளியில வந்துருங்க. அந்த இடத்துல போய் ஆர்கியூமெண்ட் இப்படிதான் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்றீங்கன்னு நினைப்பாங்க. இல்லை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழிகள் பார்க்குறீங்களோ அதுக்காக வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க. உங்களோட உண்மையான பர்சனல், அதாவது உங்களோட நீங்கள் நடந்து வந்த உங்களோட உண்மையான முகங்கள் அங்கே தெரியாது. ஸோ அந்த இடத்துல கோவப்படாமல் விட்டுருங்க. தேர்ட் பாயிண்ட், உங்களை ஒருத்தவங்க விலகி செல்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச பர்சனோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஸ், ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோவப்படாதீங்க. ஓகே, நம்ம கிட்ட பழகுறதுக்கு அவங்களுக்கு தகுதி தராதரம் இல்லை, அவங்களுக்கு லக்கி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. அதுக்காக நீங்கள் யாரையும் வெறுக்காதீங்க. திருப்பி அகைன் வந்து அவங்க உங்ககிட்ட பேசுனாங்கன்னா பேசுங்க, தப்பு இல்லை. அந்த வெறுப்பு உணர்வுகள் மனிதர், ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்ல நம்ம படுத்து எந்திரிச்சாதான் வந்து நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இப்போ உள்ள விஷயங்கள், இயற்கை சீற்றங்கள், ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அந்த ஒரு விஷயங்களை எதுக்கு கோவங்கள், ஒருத்தர் மேல ஈகோ காட்டுறது, ஒருத்தர் மேல ஒரு விஷயங்களை பண்றதை யோசிச்சு பாருங்க. அதனால உங்களை ஒருத்தவங்க விலகி செல்றாங்க, உங்களை புரிஞ்சுக்காம விலகி போறாங்க அப்படின்னா கோவப்படாதீங்க. போய் ஆர்குமெண்ட் பண்ணி நீயே என்கிட்ட பேசல, நான் அதை பண்ணுனேனான்லாம் பேசாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், அதை தான் இப்பவும் நான் சொல்றேன். இன்னொன்று, ஃபோர்த்து, உங்களை பத்தி வந்து மற்றவங்ககிட்ட போய் குறை சொல்றதோ, மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட வந்து குறை சொல்றதோ, இல்லை உங்ககிட்டயே உங்களை பத்தி குறை சொல்றதோ, அப்படிலாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அந்த இடங்கள கோவப்படாதீங்க. நான் நிறைய இடத்துங்களில் சொல்லியிருப்பேன், உங்களை ஒருத்தவங்க குறை சொல்றாங்கன்னா நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு மேலதான் போறீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா. அதாவது ஒரு தலைவர், ஒரு லீடர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கூல் லீடர். அந்த லீடர் வந்து கிளாப் பண்ணி சூப்பர் பண்றதெல்லாம் ஓகே, சூப்பர் கிளாப் பண்ணிட்டே இருப்பாங்க. பின்னாடி போய் அவங்கள தப்பா பேசுவாங்க. அந்த உறவுகள் வேண்டாம். நீங்க பண்ற விஷயங்களை உங்ககிட்டயே வந்து உங்கள்கிட்ட குறை சொல்றாங்களா, ஓகே நம்ம கிட்ட அந்த குறை இருக்கா இல்லையா அது அப்புறம் பார்த்துக்கலாம், பட் அதை எடுத்துக்கோங்க.
சரி அப்படியா, சரி சரி ஓகே, என்கிட்ட அந்த தப்பு இருக்கா, ஓகே 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 நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிருங்க. அது அதைத்தான் இது இப்போ சொல்றேன். உங்களை பத்தி வெளியில போய் குறை சொல்றவங்களோ, இல்ல உங்ககிட்டயே வந்து குறை சொல்றவங்களோ, இல்ல வேறவங்களை பத்தி உங்கள்ட்ட குறை சொல்றாங்களா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோவமோ எமோஷனோ, உனக்கு எப்படி தெரியும், நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி எமோஷனா எல்லாம் பேசாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. குறை சொல்றவங்கள கையில பிடிச்சி வச்சுக்கோங்க, அவங்களால இன்னொரு ஸ்டெப் முன்னேறி போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? 5th ஒன், உங்களை மற்றவங்க வெறுக்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, வேண்டாம். நீங்க ரொம்ப ஒருத்தர் மேல அஃபெக்ஷன் வச்சிருப்பீங்க, அவங்க மேல நிறைய மரியாதை வச்சிருப்பீங்க, எப்படி சொல்றது, நிறைய நிறைய நம்பிக்கைகள் வச்சிருப்பீங்க. இந்த பர்சன்னா இப்படித்தான், இவங்க இப்படி கேரக்டர் தான் அப்படின்னு வச்சிருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அவங்கள சுத்தி இருக்கிற நபர்கள் உங்களை பத்தி தப்பா பேசியிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு, என்ன வேணாலும் இருக்கலாம். அது அவங்களோட அது அவங்களுக்கு தான் தெரியும். உங்களை வெறுக்கிற காரணம் என்னன்னு தெரியாது. சரியா? அந்த டைம்ல கோவப்படாதே, அமைதியா போயிருங்க. ஏன்னா நம்மளை சுத்தி 10 பேர் இருப்பாங்க, 10 பேருக்கும் நம்மளுக்கு பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், கடவுளால கூட முடியாது. ஸோ அந்த டைம்ல கோவப்படாதீங்க. உங்களை பத்தி ஒருத்தர் மற்றவங்ககிட்ட போய் தவறா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, அது உங்க காதுக்கே வருது, அந்த இடத்துல கோவப்படாதீங்க. தவறா விமர்சனம் பண்றவங்களும் தப்பு, விமர்சனம் பண்றவங்கள காது கொடுத்து கேட்கறாங்க, அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்கறாங்க பார்த்தீங்களா, என்னை பொறுத்தளவுக்கு, என் கேரக்டர் பொறுத்தளவுக்கு அதுவும் தவறு. ஏன்னா விமர்சனம் பண்றது ஈஸி, அவங்களோட வலிகள் வேதனைகள் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எதுக்கு தேவையில்லாம இப்போ நடக்கிற ஒரு சொசைட்டில நம்மளுக்கு ஓடவே டைம் இல்லை, உட்கார டைம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை, ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எப்படி டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த நேரங்கள்ல நிதானமா இருங்க, கோவப்படாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இது வந்து அவங்க கேட்ட விஷயத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் என்னை சுத்தி நடக்குது மேம், இதெல்லாம் இந்த இடத்துல எப்படி கோவப்படாம இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குள்ள ஆன்சர் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளை விமர்சனம் பண்றாங்களா, அப்படியா சூப்பர், விமர்சனம் பண்ற அளவிற்கு நீங்க உயர்ந்திருக்கீங்கன்னா பெருமையா நினைச்சிட்டு போயிட்டே இருங்க. அது எப்படிப்பட்ட விமர்சனம் வேணாலும் இருக்கலாம். வேற ஒருத்தர் விமர்சனம் பண்ண முடியுமா, யோசிச்சு பாருங்க. உங்களை விமர்சனம் பண்றாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்து என்ன வேலை இருக்கு, அடுத்து என்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க. இந்த மாதிரி டிப்ரெஷன் வரும்போது என்ன மேம் பண்றதுன்னு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. ஒரு சாங்ஸ் கேட்கறது, புக்கு படிக்கிறது, நைட்டு ஒரு 2 லைனாவது புக்கு படிச்சுட்டு படிங்க, மெடிடேஷன் பண்றது, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குறது, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுறது, நம்ம குழந்தையாவே இருக்கட்டுமே ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசுங்க, ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணி படிங்க. சில உறவுகள் வந்து நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க, சில காரணத்தினால பேசாம இருப்பாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச்.